சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த சபாநாயகர் ஓம் பிர்லாவின் தேநீர் விருந்தில் திமுக சார்பில் கனிமொழி எம்பி பங்கேற்றது அரசியல் களத்தில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை என்று கனிமொழி விளக்கம் அளித்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லா அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் தேநீர் விருந்தளித்தார். கூட்டத்தொடர் முழுவதும் நீட் தேர்வு, மாணவர்கள் மீதான போலீஸ் தடியடி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். கடைசி நாளும் அமளி நீடித்ததால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. सदन की कार्रवाई अनिश्चित काल के लिए स्थगित की जाती है. The House adjourned sine die. இந்த நிலையில் சபாநாயகரின் தேநீர் விருந்தை காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் புறக்கணித்தனர். ஆனால் திமுக சார்பில் கனிமொழி எம்பி தேநீர் விருந்தில் பங்கேற்றார். இதனால் பாஜகவுடன் திமுக நெருக்கம் காட்டுகிறதா என்ற கேள்வி மீண்டும் அரசியல் களத்தில் எழுந்துள்ளது. குறிப்பாக தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட விவகாரங்களில் திமுகவின் நிலைப்பாடு தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் கனிமொழியின் இந்த பங்கேற்பு கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்துள்ள கனிமொழி, இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை என தெரிவித்துள்ளார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அளித்த தேநீர் விருந்தில் திமுக பங்கேற்றதில் என்ன சர்ச்சை இருக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதன் மூலம் பாஜகவுடன் இணக்கமான அரசியல் அணுகுமுறையை திமுக கடைபிடிக்கிறதா என்ற கேள்வி அரசியல் விமர்சகர்களிடையே எழுந்துள்ளது.